என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. நம்ம சீமான் அண்ணனோட நெலைமை. ஆ கொஞ்ச நாளாவே அண்ணன் கொஞ்சம் ஏடிஎம்கே எந்த ஆள் சேர்த்துக்கிறத 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துருக்கீங்க. சரி, நான் ஒரு மாநாடு போறேன். யார் கூட்டம் பெருசா இருக்கு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறது இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினை கொடுத்தேன். மாநாட்டை ஒரு தலைவர் எப்படி உடனடிக்கிறது ஒரு படிப்பினை கொடுப்போம். மாநாடுனா என்னன்னு சொல்லுவோம். புரியுதாங்க? அணில் ஏன் கத்துது? அது நக்கல் தானே நடக்கும். ஏடிஎம்கே எந்த ஆள் சேர்த்துக்கிறத 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துருக்கீங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. நம்ம சீமான் அண்ணனோட நெலைமை. கொஞ்ச நாளாவே அண்ணன் கொஞ்சம் ஆழ்வார்பட்ட பக்கம் போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மார்க்கமாவே திரியிறாப்புல. அண்ணனோட முதல் எதிரியே அண்ணனோட வாய் தான் ஆயிப்போச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இன்னைக்கு வேற அணில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது அப்படின்னு சொல்லி. அண்ணன் என்னமோ ஒரு தடவை தான் அங்கிள்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துட்டாப்புல வீட்டில். இவங்க என்னடானா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு பக்கமாக திரும்பி நம்ம முதலமைச்சர் ஐயாவை அவ்வளோ தூரம் ஒரு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சீமான் அண்ணன் தான். நம்ம சீமான் அண்ணனுக்கு நம்ம ஏகப்பட்ட தடவை சொல்லியாச்சு, அட்வைஸாகவும் கொடுத்தாச்சு. அண்ணே உங்கள் எதிரியே உங்கள் வாய் தானே, நியூஸ்காரங்க 1000 கேள்வி கேட்பாங்கண்ணே, நீங்கள் எல்லார்ட்டையும் அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களை கவுத்தி விட்டு போயிடுறாங்கண்ணே, எதாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பேச மாட்டேன்றீங்க. அது சரி, நீங்கள் மனுஷனோட பேசுனா தானே. ஒரு பக்கம் போய் மரத்தோட பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் போய் மாட்டோட பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரே காமெடியாக இருக்குண்ணே. உங்களை ஒரு ஜோக்கர் ஆகிக்கிட்டு இருக்காங்க இந்த நியூஸ்காரங்க, செய்தியாளர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம சீமான் அண்ணனை ஒரு ஜோக்கராகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து நம்ம தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசுவோம். நம்ம பவுன்சர்ஸ் அதாவது மாநாட்டில் பவுன்சர்ஸ் கீழே தள்ளி விட்டதா 2 தம்பிகள் போய், ஒரு தம்பி ஆல்ரெடி நான் இல்லை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பண்ணின தப்பு தான், நான் தான் மேலே ஏறி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. இன்னொரு தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, தன்னோட அம்மாவோட போயிட்டு இன்னைக்கு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. நீங்கள் அந்த டைமில் கீழே விழுகும்போது ஐயோன்னு பதறி போகிற ஒரு அண்ணனை பார்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க தம்பி. இதே தம்பி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, இல்லைங்க என்னோட அம்மா தப்பாக நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க, அது நான் கிடையாதுன்னு உங்களோட வாக்குமூலம் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அதே காவல் அந்த நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் உள்ளே போகும்போது உங்ககிட்ட அந்த கேள்வி வரும். அதை நீங்கள் சமாளிக்கிற அளவு ஒரு சரியான நிலைமையில இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம ரேம்ப்புன்றது அங்கே உங்களுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு இடம். அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒய் பிரிவில் இருக்கிற ஒரு தலைவரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்காகத்தான் அவ்வளோ தூரம் ஒரு பாதுகாப்பாக இருந்து ரேம்ப் வச்சு அது கூட பவுன்சர்ஸ்லாம் உள்ளே போய் அது அனுமதிக்கக்கூடாத இடத்துல ஏறி போயிட்டு நானாக போயிட்டேன், கீழே விழுந்துட்டேன், அவங்க தள்ளிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பவுன்சர்ஸ் மேலேயும் நம்ம தலைவர் விஜய் அண்ணா மேலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. டிவிக்கே சார்பில் அவங்களோட கட்சி தலைவராக இருக்கட்டும், அவங்களோட பவுன்சர்ஸாக இருக்கட்டும், தொண்டர்களுக்கே ஒரு லிமிட் அளவு பாதுகாப்பு அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தொண்டராக இருப்பாங்க, எல்லாருமே தன்னோட கட்சி நிர்வாகிகள் செயலாளர்களாக இருப்பாங்கன்னு அணுகக்கூட முறையில் இல்லை. ஏன்னா அந்தளவு பாதுகாப்பு கட்டமைப்பு சரியில்லாத காரணத்தினால்தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு டிவிக்கே தலைவர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில நீங்கள் போயிட்டு நான் மாலை போட போனேன், அண்ணனை கட்டிப்பிடிக்கிறதுக்கு போனேன், அண்ணனை பார்க்கறதுக்கு போனேன், அண்ணனை தொடுறதுக்கு போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக செய்ய போகிற ஒவ்வொரு சின்ன செயல் உங்களுக்கு பின்னாடி வர அந்த தொண்டர்களையும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஏதோ கீழே விழுந்தீங்க, உங்களுக்கு விழா எலும்பில் அடிபட்டிருக்கு, ஏதோ சில அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தப்பு யார் பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தம்பி கண்டிப்பாக தப்பு 90% உங்கள் பக்கம் தான் இருக்குது தம்பி. நீங்கள் உங்களோட குடும்பத்தை நினச்சிருந்து அந்த ரேம்பில் நீங்கள் ஏறாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அனுமதிக்கப்படாத இடத்துக்கு போனது உங்களோட தப்பு. இதுக்கு மீறி நீங்கள் காவல் நிலையத்துக்கு தன்னோட தாயோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த தாயோட மனசு கண்டிப்பாக பதறி இருக்கும் நீங்கள் கீழே விழுந்திருந்தப்ப. அதனால் யோசிச்சு செயல்படுங்க. நம்ம விட்டோம் அப்படின்னோடனே நாங்கள் இப்போ மாநாடு மதுரையில் நடக்குது, நாங்கள் மதுரையில் இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்களே அந்த மேடையை அண்ணன் நிற்க போகிற மேடையையும் அண்ணன் நடக்க போகிற அந்த ரேம்பையும் காட்டுறதுக்காக மேலே ஏறும்போது அங்கே இருந்த பவுன்சர்ஸ் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்குது, அத்தனை கோடி பேரோட ஒரு தலைவன் நிற்க போகிற அந்த ஸ்டேஜ் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே டிவிகே கட்சியிலேருந்து வர்றாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இங்கே வரதை எங்களால் அனுமதிக்க முடியாது, கீழேருந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, மேலே உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு எங்ககிட்ட சொன்னாங்க தம்பி.
அந்த மாதிரி அவ்வளோ தூரம் வந்து ஒத்த அந்த ஒரு உயிர் தான் நம்பி தான் இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள் அனைவரும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்த தம்பி தானே நீங்களும். இன்னைக்கு நீங்களே போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா அந்த தாயோட மனசு பதறி இருக்கும். அது நம்ம இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. இனிமேலாவது தன்னோட அந்த டிவிகே தொண்டர்கள் மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, வண்டியில ஏறுறது, மரத்துல ஏறுறது இதெல்லாம் விட்டுருங்க. எத்தனையோ பேர் நம்மள அணில் அணில் சொல்லி கிண்டல் பண்ணாலும் கூட அத பத்திலாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. 26ல நம்ம கொடி நாட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு, நம்ம விஜய் அண்ணனோட பேரை எங்கேயுமே கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.